சைக்கிள் வண்டியில் எல்லாமே இருக்குது பாருங்க. எல்லாருமா சேர்த்து செலிப்ரேட் பண்றதுக்காக. என்ன பேர் உங்களுக்கு? அம்மா வந்து பிளேண்டி தாரா நடந்தும் போகலாம் எனக்கு பாதையில் நடந்து போகிறதுக்கு. ஃபுல்லாகவே சிங்கிள் இடத்துல போட்டிருக்கிறேன். இது லண்டன் தான். இது ஆரம்ப காலத்து எல்லாமே பழைய காலத்து கார்கள் தான். வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நாவல்குழி பகுதியில் இருக்கிற புகையிரத நிலையத்தில் நிற்கிறோம். என்ன என்ன வீடியோ எடுக்க வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நாவற்குழியில் இருக்கிற சிங்கள கிராமம், நாங்கள் அந்த கிராமத்தை எடுக்க வந்த இடத்துல வந்து ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்தது. அதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு வந்தாங்க. அதோட ட்ரெயின் வரும் என்று வெயிட் பண்ணி சரியாக ஒரு 6:45 போல தான் ட்ரெயின் வந்து. அதால் வந்து அந்த ஊர்களில் பெரிய இடங்கள் காட்ட முடியாமல் போயிட்டுது. இன்னொரு நாள் வந்து உங்களுக்கு ஆனால் இந்த காணொலி தொகுப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சிறப்பான இடங்கள் அதாவது நாங்கள் இங்கே எல்லாம் முன்னாங்கள், அதாவது சிவபூமி என்னென்னு சொல்கிற அரும்பொருட் காட்சியத்துக்கு எல்லாம் முன்னாங்கள் அதெல்லாம் போய் வீடியோ எடுத்துனாங்க. அதெல்லாம் காட்டி கொண்டு தான் அப்படி அந்த ஊருக்கு போனாங்க. எல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது, வீடியோ பாருங்கள். இன்னும் கொஞ்சம் அந்த ஊரில் கொஞ்சம் இடங்கள் எடுபடாமல் போயிட்டு அதெல்லாம் நாங்கள் வந்து இன்னொரு நாள் வந்து வடிவாக எடுத்து போடுவோம். யாராச்சும் புதுசாக வந்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிலுக்கு ரெண்டு கருத்து போட்டோமே காணொலிக்கு போகலாம். சரி வா காணொலிக்க போகலாம். இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிவபூமி யாழ்ப்பாணம் அருண் பொருட்காட்சியத்தில் நிற்கிறேன். இங்கேன்னு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பழைய காலத்து காருகளும் அதாவது பண்டைய காலத்தில் பாவிச்ச வாகனங்கள் எல்லாம் இருக்குண்டு சொன்னவங்கள தான் பார்த்து கொண்டு போகலாம்னு வந்தேன் நான். முக்கியமாக அந்த வாகனங்களை தான் பார்க்க வந்தேன் நான். சரி போய் உள்ளே போய் பார்த்து கொண்டு வருவோம் அப்படி இருக்குண்டு. நுழைவாயில் வந்து இதில் இருக்குது பாருங்க. உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் வந்து சாதாரண நுழைவுச்சீட்டு 100 ரூபா, சிறுவர்களுக்கு 50 ரூபா வேறுங்க போட்டிருக்கணும். இதுதான் வந்து இந்த அரும்பொருட் காட்சியகம் பாருங்க இப்படி இருக்குண்டு. அங்கே வேறுங்க நாங்கள் போய் பார்க்க வேண்டிய கார்கள் எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து இங்கே இதை ஆரம்பித்து அப்படியே சுற்றி கொண்டு வருவோம். அந்த ஒரு வந்தோடனே முதல்ல ஒரு தேர் ஒன்று இருக்குது. அப்படி அது பக்கத்தில் பாருங்க பழைய லொரி ஒன்று இருக்குது பாருங்க. அப்படி எங்களை வண்டில் எல்லாம் இருக்குது பாருங்க, மாட்டு வண்டில், சைக்கிள் வண்டில் எல்லாம் இருக்குது பாருங்க. நிறைய இருக்குது உள்ள. வேறு பழைய மோட்டார் சைக்கிள் எல்லாம் இருக்குது. இப்போ இதுகளெல்லாம் ஊரில் பார்த்தீங்கன்னா தெரியும். காரன் ரோட் வச்சுக்கணும். அங்கிள் அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன். ஓடிக்கொண்டு வந்து விட்டாதா? ரெண்டு சுரி இதுக்கு மேலே இல்லைண்ணே, ஓப்பன் கார். இதுக்கு அந்த இது போடலாம், அந்த சீட் போட்டு மூடுவினம். அந்த மாடலுக்கு ஓடிக்கொண்டு தான் விட்டுருக்கணும் போல. ஆமாம், இங்கிலாந்து தானே ஓடிக்கொண்டு வந்து விட்டுருக்கணும். ஆமாம், இங்கிலாந்து தயாரிப்பு. மொரிஷ் மொரிஷன் எந்த நாடு? மொரிஷ் அது லண்டன் தானே. மொரிஷ் ஆக்ஸ்போர்ட், மொரிஷ் மைனர் அதெல்லாம் லண்டன். மொரிஷ் மைனர் நிற்கிறது. ஃபோர்ட்கார்ன்னு சொல்கிறேன். இது லண்டன் தான். இது ஆரம்ப காலத்து கார்கள். இதெல்லாம் அந்த முதல் அந்த இந்த ஸ்டார்ட்டில் வந்தது, ஹேண்ட் ஸ்டார்ட்டில், செல்ஃப் ஸ்டார்ட் இல்லை. ஒளி போட்டு சுத்த இப்போ லேண்ட் மாஸ்டர் சுற்றுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் ரன்னிங் கண்டிஷன்லாம் இருக்கும் இல்லை சும்மா ஒன்று வச்சு ஓடாதுன்னு இதெல்லாம் ஓடுற இடத்துல நான் நினைக்கிறேன். சில வேலை கஷ்டப்பட்டு சில இதில் செய்யலாம். இப்படிக்கார ஒரு ஆள் வெள்ளக்கார ஒரு ஆள் கீரிமலையில் ஓட பண்ணலாம். இப்போ என்னென்ன காசை போட்டு சில வழிச்சா செய்யலாம் தானே, சவனை போட்டால். இதே ஆனால் வாடகைக்கு வச்சுக்கலாம்.
அங்கால எல்லாம் நிற்குது. ஓடக்கூடிய வரலாங்கள நிற்குதா? சரி நாங்கள் பார்த்து கொண்டு வருவோம் அப்படியே காருகளை. பாருங்க எல்லாமே பழைய காலத்து கார்கள் தான். வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மன்னர்ன்ற சிலையெல்லாம் வச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு ராஜாண்ட சிலை ஒன்று இருக்குது. கலிங்க விஜயபாகு விஜயகூலாங்கை சக்கரவர்த்தி கிபி 1215 1256 பாருங்க 1215ஆம் ஆண்டு பிறந்திருக்கார். அப்படி எங்களை நிறைய ராஜாக்கள சிலை எல்லாம் இருக்குது. நாவல்குழி சந்தைக்கிட்ட வந்துட்டேன். கொடியில் பாருங்கண்டா புதுசாக டிராக்டர் எல்லாம் வந்து இறக்கியிருக்கலாம். பாருங்க ஒரு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டுறோம் ஒன்று கட்டி கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் திருமண மண்டபம் வந்து நாவல்குழி ரயில்வே ஸ்டேஷன். இதுதான் நாவல்குழி ரவுண்ட் அபவுட். இதில் நாங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அங்கே அதே ரீதி பாருங்கள் நாங்கள் போகிற இடம் அங்கே தான் போகிறோம். போகிற இடம் வந்து புகையிரத நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோட் தான். அது ஃபுல்லாகவே சிங்கள மக்கள் வாழ்கிற இடம் தான். அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் நாவல்குழி ரயில்வே ஸ்டேஷனில் போட் இருக்குது. இதில் இந்த ரோட்டால் தான் போக போகிறோம். முன்னுக்கு பாருங்க பெரிய ஒரு விகாரை ஒன்று இருக்குது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாவல்குழி புகையிரத நிலையம் இருக்குது. இந்த புகையிரத கடவையை கடந்து தான் இந்த கிராமத்துக்கு போவோம். ஃபுல்லாகவே சிங்கிள் இடத்துலாம் போட்டிருக்கலாம். விகாரை வந்து தோன்ற முறையில் தான் இருக்குது. இங்கே கடையெல்லாம் இருக்குது பாருங்க. கடைகள் இல்லாமல் கடைகள் இருக்குது பாருங்க. சிங்கள மக்கள் வந்து இந்த கைத்தொழிலாக தையல் வேலையெல்லாம் செஞ்சு தையல் கடைகளெல்லாம் நிறைய கலசரை கடைகள்லாம் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து வந்துட்டோம். தொடர்ந்து வேற இங்கால வந்து நிறைய பனை மரங்கள் எல்லாம் இருக்குது. அதில் விழுந்த ஒரு தொட்டி ஒன்று இருக்குது பாருங்க, தண்ணி தொட்டி ஒன்று. அதை பார்க்க ஒரு நிறைய காலம் நீண்ட காலம் நிறைய வீடுகள் எல்லாம் புதுசாக வந்து கொண்டிருக்குது. எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். இப்படி எங்களை பாருங்க, வீடுகளை பாருங்க இப்படி இருக்குண்டு. இதெல்லாம் ரோட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் கொளுத்தி சரியான புகமண்டலமாக இருக்குது இந்த இடமே. கைத்தொழிலாக இருக்குது.
தொடர்ந்து போக புகையிரத கடவையும் வருது பாருங்க. அதோட நாங்கள் இதுலேருந்து இடப்பக்கம் திரும்பி போக போகிறோம். அதில் வீடுகளை பாருங்க எப்படி இருக்குண்டு. இந்த தண்டவாளம் தாண்டி போனால் அதில் வந்து ஒரு பாலம் ஒன்று இருக்குது. இந்த பாலத்தில் ட்ரெயின் போய்க்கு ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். சரி, வெயிட் பண்ணி ட்ரெயின் போகும் வரைக்கும் நாங்கள் நின்று தான் வீடியோ எடுக்க போகிறோம். சரி வாங்க போய் அந்த பாலத்தையும் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குண்டு. அங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது. கடையில் வந்து நாங்கள் சோடாவும் கிழங்கு பொரியலும் வாங்குகிறோம். காசு டிடி வர சோடா வாங்க. நான் அந்த பாலத்துக்கிட்ட வந்துட்டேன். பாருங்கள் பாலம் எப்படி இருக்காண்டு. அப்படியே இந்த ஓடையால் பார்க்க இங்கால வந்து பாருங்க அம்மாக்கள் வந்து இந்த க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன் பாருங்க என் வீட்டு வாசலை. இப்போன்னு பார்க்குறேன். எனக்கு அடியால் நீர் ஓடி கொண்டிருக்குது. பின்னேற டைமில் வந்து இல்லை ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். நல்ல ஒரு அழகான இடம் பாருங்க எப்படி இருக்காண்டு. நடந்தும் போகலாம் பாருங்க, பாதை நடந்து போகிறதுக்கு. அதோட பாருங்க தண்டவாளத்துக்கு பார்த்தீங்கன்னா மரக்கட்டை தான் வச்சிருக்கேன் பாருங்க. காலத்தில் பார்த்தீங்களாண்டா ட்ரிப்பாக வந்தாக்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கொண்டிருக்கணும். ஏண்டா தண்ணிக்கு நடுவில் ஒரு குட்டி பிட்டிமாக இருக்குது. இதை பாருங்க அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஏறி நிற்கணும். சூரியன் நல்லா மறைஞ்சிட்டு பாருங்க. பார்த்தீங்கன்னா இந்த கையில் ₹1 ₹10 குத்தி இருக்குது. இது நான் வந்து இந்த தண்டவாளத்தில் வைக்க போகிறேன். முதல் வந்து தண்டவாளத்தில் இந்த ₹2 குத்தி வைக்கிறதுனால அப்போ வந்து சப்பழிஞ்சி ஒரு சப்பட்டையாக வரும். சரி, அதை தான் பார்க்க போகிறோம். ட்ரெயின் வந்து போனதுக்கு அப்புறம் பார்ப்போம். அப்படி இருக்கேன். அப்படி இங்கே கொஞ்சம் சுற்றுலா பயணிகள் வந்திருக்கணும். இங்கே இருக்க பிறந்த நாள் போல் கேக் வெட்ட போயினோம். எனக்கு கேக்கோட நிற்கணும். அம்மா வந்து பிளேண்டி தாரா அரைவாசி விடுங்க. காணும் 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 வேணா காணும். ஓகே, சூடான டேஸ்டாக இருக்கு. Happy birthday to you. Happy birthday mama. Happy birthday to you. வணக்கம். உங்க பேர்? ஜெஸ்டிகா. எங்க இருந்து வந்திருக்கீங்க? நாங்க இங்க பக்கத்துல தான். ஓகே. ஏன் திடீர்னு நீங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசை வந்தது உங்களுக்கு? எல்லாருமா சேர்ந்து செலிப்ரேட் பண்றதுக்காக வந்தோம். என்ன மாதிரி ஃபன்னா போகுதா? ஆஹா. சரி, அது இல்லாமல் கேத்துனா அது பிறந்த நாள் நமக்கு எத்தனை பிறந்த நாள்? 45. 45. வேற யார் இன்னைக்கு வந்திருக்கீங்க? எல்லாரும் வந்திருக்கிறோம். அவட குடும்பத்துல இருந்தவங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். எங்க குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்திருக்கிறோம். ஓகே. என்ன முறை உங்களுக்கு? எங்களுக்கு வந்து பாஸ்டர்ட வைஃப். ஓகே. பெரியம்மா. பெரியம்மா. ஓகே ஓகே. நன்றியா. நன்றி. நன்றி வலியவா. ப்ளீஸ். என்ன பேர் உங்களுக்கு? கரிஷ். கரிஷ். எத்தனை வயசு? 11 வயசு. என்ன ஸ்கூல் படிக்கிறீங்க? சென்ட் சார்ல்ஸ் மகாவித்யாலயம். ட்ரெயின் வருகுது பாருங்க.
அப்போதுலேருந்து பார்த்து கொண்டிருக்கோம். அதாவது நாங்கள் 5:30 பார்த்து கொண்டிருக்கோம். 6:30 ஆகிட்டு. ஒரு மாதிரி பாலத்தை கடந்து போயிட்டு பாருங்க ட்ரெயின். இங்கே பார்த்தீங்கன்னா 7 மணி ஆக போகுது. 6:45 டைம். பாருங்க அந்த கிராமத்துக்குள்ளால தான் போய் கொண்டிருக்கோம் நாங்கள். வெளியில் பாருங்க சிலை ஒன்று வச்சுங்க, ஜேசு சிலை ஒன்று. இதில் வந்து ஒரு முன்பள்ளி ஒன்று இருக்குது பாருங்க. பாருங்க மேல் மாடி வீடு ஒன்று கட்டிருக்கிறேன் பாருங்க, ஒரு சிம்பிளாக நோமலா. இது நாவல்குழி போயிருந்த நிலையை தடிலாம் நிற்கிறேன். சரி வாங்க போய் ஸ்டேஷனை பார்த்து கொண்டு வருவோம் அப்படி இருக்கண்டு. இதில் வந்து ஒரு ஏடிஎம் இருக்குது பாருங்க. இது ஏடிஎம்மில் பாருங்க காசு எடுக்கலாம். அப்படி இங்கே டிக்கெட் கொடுக்குற இடம் இருக்குது. இப்படி பாருங்க நடுவில் ஒரு பெரிய மரம் இருக்குது பாருங்க. பெரிய மரத்தை சுற்றித்தான் இந்த போயிடுற நிலையமே இருக்குது பாருங்க. இதான் வந்து ட்ரெயின் நிற்கிற இடம் வந்து. இதில் ஆட்கள் இருக்கிறது கதிரை எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்க. அதில் ஃபுல்லாகவே சம்பத் பேங்கின்ற இந்த பேனர் இருக்குது எங்கே பார்த்தாலும். இது வந்து சம்பத் பேங்க் தான் அனுசரணை கொடுத்துருக்கணும் போல் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இங்கே ஒரு நாங்கள் இந்த வீடியோ முடிக்க போகிறோம். வீடியோக்கு யாராச்சும் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி. சரி பாய் பாய்.